உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சித்தப்பா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்க உச்சக்கட்ட ஆச்சரியமாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. இங்க இச்சாதாரி இறங்கி ஒரு கலக்குது தமன்னா. ஆமா தமன்னா, நீ இச்சாதாரியா இல்ல உண்மையான தமன்னாவா? சித்தப்பா, அமைதியா இருங்க. நம்ப முடியல தமன்னா. சரி சரி. ஐயோ, பிடாரனை வேற கூட்டிட்டு போகணுமே. இதுல இருந்து சுற்ற தண்ணீர் தான் சந்திரகாந்த கல்நீரா? யோ, இங்க பாரியா, மகுடி எடுக்கிறது, பாம்பாட்டிய பாக்குறது, இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்ல. இதுக்கெல்லாம் அந்த பாம்பாட்டி சித்தரோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். அப்பதான் இதெல்லாம் நடக்கும். சரி சரி, அந்த சந்திரகாந்த கல்லு. யோ, அங்க ஒரு கல்லு அந்தரத்துல தொங்கும். அதுல இருந்து வர தண்ணிய எடுத்துன்னு வந்து ஆதிசேஷனுக்கு அபிஷேகம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணிய தெளிச்சுதான் இந்த இச்சாதாரிய கட்டுப்படுத்த முடியும். சரி சரி. என்னவோ தலைய ஆட்டிட்டு நீ தப்பா ஏதாவது பண்ண, நீ வீட்டுக்கு திரும்ப சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த இச்சாதாரி எங்க எல்லாரையும் கூண்டோட கைலாசம் போக வச்சிரும். அதுவும் என்னை விட செம்மையா கேம் ஆடும். ஐயோ, நீ வேற. சரி, நான் வரேன். யோ, அக்காவையும் கும்பிட்டு போயா? நான் போற காரியம் நல்லபடியா முடியணும் பொம்மி. ராணி என்ன பண்றான்னு எனக்கு முழுசா தெரியல. ஆனா ராணி இறங்கி அந்த இச்சாதாரி கூட சரிக்கு சமமா போட்டி போட்டுட்டு இருக்கா. இதுல அவ ஜெயிக்கணும். அதுக்கு நீயும் அவளுக்கு துணையா இருக்கணும். அப்பாடா, ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டோம். என்ன தம்பி, தாகம் தீந்துருச்சா? சித்தர் தரிசனம் சிம்ம சொப்பனம்னு சொல்லுவாங்க. இது எனக்கு எப்படி கிடைச்சதுன்னே தெரியல. பல பேர் சித்தரை பார்க்கணுங்கிறதுக்காக காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கெல்லாம் கூட இன்னும் பார்க்கலன்னு தான் சொல்றாங்க. ஆனா நான் சாமியவே பெருசா நம்பாதவன். எனக்கு உங்க தரிசனம் கிடைச்சிருக்கு. தம்பி, இதுல சாமியை நம்புறவங்க நம்பாதவங்கன்னு கணக்கு இல்ல. யாரும் அறத்தோட நடந்துக்கிறாங்கன்றதுதான் முக்கியம். அது உன்கிட்ட இருக்கு. அதனாலதான் உன் முன்னால நான் நிக்கிறேன். சரி சரி, சீக்கிரம் கிளம்பு. அங்க உன் பொஞ்சாதி அந்த இச்சாதாரி கிட்ட பெரிய பெரிய சித்து விளையாட்டெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கா. அதுவும் விளையாடிக்கிட்டு இருக்கு. இங்க மட்டும்தான் அதோட சித்து விளையாட்டு பலிக்காது. இல்லைன்னா அது இங்கே உன்னை தேடி வந்திருக்கும். ஆனா நீ அந்த எல்லை தாண்டினதும் அது எந்த ரூபத்துல வேணாலும் வந்து உனக்கு இடைஞ்சல் கொடுக்க பார்க்கும். ஆமா சாமி, அதையும் ராணி சொன்னா. இந்தா, இதுவும் என் திருவிளையாடல்ல ஒண்ணு. சித்திரசாமி, இது என்ன? இது நீ வச்சிருக்க கருவியை விட நல்லாவே வேலை செய்யும். இல்ல, புரியல. நீ இந்த காட்டை விட்டு போற வரைக்கும் நீ நினைச்ச இடத்துக்கு போகணும்னா அந்த இடத்த மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த வேற கையில வச்சுக்கிட்டு திசை காட்டுன்னு சொன்னா போதும். அந்த வேரே உனக்கு திசை காட்டும். இந்த வேறு திசை காட்டும் வேறு. திசை காட்டி வேறா? இது அபூர்வமான வேறு. இது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. அப்புறம் அந்த பிடாரனை கூட பாத்துடலாம். ரொம்ப நன்றி சாமி. காலபைரவர் கடவுளே, எல்லாரையும் காப்பாத்துங்க. ஐயா, ஐயா, பிடாரன் ஐயா,
ஐயா வணக்கம் ஐயா. தம்பி, நீங்க யாரு? என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஐயா என் பேரு சித்தார்த். இச்சாதாரி ஒண்ணு என் பொண்டாட்டிய கொல்ல பாக்குது. என் பொண்டாட்டி ராணி அந்த இச்சாதாரியை எதிர்த்து நவநாக பூஜையை பண்ணி ராஜமோகடியை ஊதி அதை கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறா. எங்களை மாதிரி சாதாரண மனுஷங்களால அதை ஊத முடியாதுன்னு சொன்னாங்க. நீங்க தான் வந்து ஊதணும். தயவு செஞ்சு வாங்கய்யா. தம்பி, இந்த காடு எங்களுக்கு அம்மா மாதிரி. இந்த காட்டை தாண்டி அவ்வளவு சீக்கிரம் நாங்க எங்கேயும் வரமாட்டோம். ஐயா எங்க எல்லாரோட உயிரும் உங்க கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு நீங்க வாங்கய்யா. நீங்க வந்தாதான் அங்க இருக்க எல்லா உயிரையும் காப்பாற்ற முடியும். சரி தம்பி, இவ்வளவு கெஞ்சி கேட்கிற, எல்லா உயிர்களும் ஆபத்தில் இருக்குன்னு வேற சொல்றீங்க. சரி, நான் கடவுள் காலபைரவர்கிட்ட பூ போட்டு உத்தரவு கேட்டு அதுக்கப்புறமா வரேன். சரிங்க ஐயா. பைரவாய பூ. பைரவ பெருமானே, நான் அந்த வீட்டுக்கு போகணுமா வேண்டாமான்னு நீயே எனக்கு உத்தரவு குடியா. பைரவா போற்றி. என்னது இது? சரி பைரவா, நீ போக வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் போக மாட்டேன். ஏன்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நான் வரமாட்டேன்னு அவங்ககிட்ட சொல்லிடுறேன். ஐயா என்னாச்சு? தம்பி, நான் உன் கூட வர்றதுக்கு பைரவர் எனக்கு உத்தரவு கொடுக்கலையா, அதனால என்னால வர முடியாது. ஐயா நீங்க வந்து அந்த ராஜமுகடியை ஊதுனாதான் அந்த இச்சாதாரிகிட்ட இருந்து என் பொண்டாட்டியும் என் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.